like a willow Godzilla. ஜஸ்ட்டு மிஸ்ஸு பஸ் போயிடுச்சுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டை என்ட்ரு பண்ணுறதுக்கும் பஸ் போகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது விஆர்டி. ரெகுலராக போகிற பஸ்ஸு விட்டாச்சு. இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்டே காலி ஆயிடுச்சு. நாமளும் ஸ்பீடாக வந்தோம், ஆனால் பிடிக்க முடியல. பட் ஓடி இருந்தால் பிடிச்சிருக்கலாம், ஆனால் ஓடக்கூடாதுன்ட்டு தான். பாருங்கள் என்னாச்சு, பாண்டிச்சேரி என்னாச்சு, வண்டிங்க அப்படிக்கா வந்துகிட்டே இருக்குது. நம்ம வேறு ஓடி குறுக்கால ஓடி வேணாடா சாமி, வேறு எதனா பஸ் வந்தால் கூட பொறுமையாக போய்க்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி ஓடுறது மொத்தம் இருக்கக்கூடாது. ஸ்பீடாக வேணால் நடந்துட்டு வரலாம். இந்த மாதிரி ரோடு கிராஸிங் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமை காத்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது பஸ் வரும் பார்ப்போம். ரெகுலராக போகிற வண்டி அது, ரூட் வண்டி நிறுத்துவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி போகிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இடத்துல நம்ம ரோடு கிராஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும், பார்த்து பண்ணணும். அதனால தான் நம்ம நின்றுட்டோம். பஸ் இங்கே நின்றுச்சு. நம்ம அப்போ தான் அந்த சைடுலேருந்து வந்துட்டு இருந்தாங்க பாருங்கள், அந்த சைடுலேருந்து வந்துட்டு இருந்தோம். பஸ் அப்படிக்கா வந்துட்டு இருந்தது, அதனால் மிஸ் பண்ணியாச்சு. பரவாயில்ல, வேறு ஏதாவது வருதானு பார்க்கலாம். இதுதான் நம்ம பஸ் ஸ்டாண்டோடைய வியூ. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? எட்டு மணி ஆகுது பிஆர்டி. இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் தான் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பஸ்ஸு லேட்டுன்னா நம்ம வேறு பஸ்ஸில் வந்துவிட்டோம். நம்ம ரெகுலராக வர பஸ்ஸை வந்து விட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். புது பஸ் ஸ்டாண்டு. ஒசூர் பஸ் கிடச்சதுன்னா டக்குனு அந்த பஸ் கிடைச்சாலே ஏறிடணும். அந்த பஸ் இந்த பஸ்ஸெல்லாம் எந்த பஸ் கிடைச்சாலும் ஏறிடணும் ஒசூர் போகிற வண்டி. ஆனால் ஹோட்டல் நிற்காத வண்டியாக வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பஸ்ஸை பார்த்து ஏறிடலாம். கிளைமேட் நல்லாயிருக்கு. டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ் தான் பார்க்குது. டீலக்ஸில் போனால் 47 ரூபாப்பா, வேணாப்பா, எக்ஸ்பிரஸில் போகலாம். ஒசூர் வண்டி இருக்குது, ப்ரைவேட் வண்டி இருக்குது, அதில் போயிடலாமான்னு பார்க்கலாம். BKPMMனு இருக்குது. ஸோ இந்த பஸ் எவ்வளோ நேரத்துக்கு இருப்பான்னு தெரியல, ஆனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சீட்டு காலியாக இருக்குது, ஏறிடலாமா பாருங்கள். பிஆர்டி ஏறிடலாம்னு நினைக்கிறேன், ஏறிடலாம். அதில் ஏறிடலாம். கவர்மெண்ட் பஸ் வந்துருச்சு, அதில் வந்து ஏறிட்டோம். நம்ம ரூட் வண்டி ஆர்டினரி வந்துருச்சு, இதில் ஏறிட்டோம். அந்த பஸ் ஒன்றும் அங்கேயே நின்றுட்டு இருக்கு, இன்னும் அது எடுக்கல. கிடைக்கிற வண்டியில் ஏறிடணும். ஓகேவா? ஒசூர் வந்தாச்சுங்க, இறங்கலாம். ஒசூர் பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு நேற்று பிடிச்ச பஸ்ஸு இங்கே எங்கெல்லாம் பிடிக்குது. ஏன்னா நேற்றுக்கு இன்றைக்கும் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா லேட்டாக வந்துருக்கோம். வேறு ஏதாவது பஸ் இருக்குதான்னு தான் பார்க்கணும். ஓகே, ஒரு பஸ் இருக்குது, பெங்களூர் வண்டி, ப்ரைவேட் வண்டி ஒன்று இருக்குது, ஏறிடலாம். அதில் ஒன்றும் யாரும், இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் இருக்குது, அதில் போயிடலாம். ஸோ அந்த பஸ்ஸில் போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். இந்த வண்டியில் ஏறிடும். உன் கண்கள் பார்த்த நொடி என் உலகம் மாறுதடி. உன் சிரிப்பு கேட்ட நொடி என் இதயம் பாடுதடி. காதலிக்கலாமா
ஃபைனலாக எப்போ கூடி வந்தாச்சு, பெங்களூர் எப்போ கூடி வந்தாச்சு. டைம் எவ்வளோ தெரியுமா? கரெக்டாக 10 மணிக்கு வந்தாச்சு. ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அப்போ தான் டைம் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். ஈவினிங் ನೋಡೋಣ. ಬೆಂಗಳೂರು வந்துட்டோம் இல்லையா, ಕನ್ನಡಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು. ಓಕೆ, ಸಂಜೆ ನೋಡೋಣ. Few moments later. Locked in, guess I'm locked in. Yeah, yeah, yeah. Looking for a piece of mind. I've been trying to redefine life. I can see the signs. World is gonna see me shine. Fighting for my soul's sake. Whipping fast, no brakes. Nothing's ever been a waste. Now that I've been wide awake, Luke's trying to pull me back in. I was stuck for a minute and forgot the passion. Since the lights turned on, it's been clearer action. And you start to see it all like a shame. வெள்ளிக்கிழமை ஆனாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒசூர் பஸ் ஸ்டாண்டு, கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸுக்கு டிமாண்டு தான். ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் போயிட்டு எல்லாம் ஊருக்கு போவாங்க. பக்கத்தில் எல்லாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் வீக்கெண்டில் ஊருக்கு போயிடுவாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். கிடைக்கும், ஆனால் சீட்டு கிடைக்குமா அப்படின்றது தான் டவுட்டு. பஸ் என்னமோ இருக்குது, எந்த பஸ் ஏறலாம்? ஒரு பஸ் இருக்குது, ப்ரைவேட் வண்டி இருக்குது, அதெல்லாம் ஏறிடலாம். ஆர்டினரி வண்டி ஒன்று இருக்குது, அதில் ஏறிய வேண்டி தான். 1 hour வெயிட் பண்ணோம். சரியாச்சு. சரி கடிச்சிச்சுப்பா. எங்கள் 8 இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ஒசூர் வண்டி. ஒசூர் டு கிருஷ்ணகிரி எப்பயுமே வழக்கமே முன்னாடி எட்டுன்னு போய் நிறுத்துவாங்க. இவ்வளோ தூரம் நிறுத்தி வச்சா நம்ம ரெகுலராக போகிற பஸ்ஸு கிடைக்குமா? என்னங்க தலைவரே, கூட்டமாக எல்லாரும் நடந்து வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வேறு லெவல் டைம் ஆயிடுச்சு. 9:22. நம்ம அங்கே எவ்வளோ நேரத்துக்கு இறந்து 7:30 மணிக்கு இறந்து 7:30 மணிக்கு இறந்து வண்டி 9:22. சரியான டிராஃபிக்கு. ஸோ இன்றைக்கி ரொம்ப லேட்டு. நம்ம 7:30 மணிக்கு இருந்து 9:22னா கணக்கு போட்டுக்கோங்க. அட பாவீங்களா, டிராஃபிக் வேறு வந்ததே பெரிய விஷயம். போங்க, இப்போ தான் வந்து கிருஷ்ணகிரி ரீச் ஆகுறோம் நம்ம. இப்போ போயிட்டு நம்ம வில்லேஜ் பஸ்ஸை பிடிக்கணும். கடைசி பஸ் தான் நமக்கு கேரண்டி. கடைசி பஸ்ஸாவது பிடிக்கணும். தர்மபுரி வண்டி. தர்மபுரிக்கு நமக்கு வேலை இல்லை. ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம வில்லேஜ் பஸ் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து டவுன் வண்டி ஏறிட்டு ரவுண்டானா போயிடணும். ரவுண்டானாலேருந்து வில்லேஜ் போகிறதுக்கு கடைசி பஸ் 47 தான் கிடைக்கும். ஸோ அதை வேணால் பிடிக்கணும் போய் ஃபஸ்ட்டு நம்ம. ஓகேவா? புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரவுண்டானா வந்துட்டோம். ஆனால் நம்ம வாழைப்பழம் வாங்கணும். கடையில் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கூட சொல்லுவாங்க, 5-10. அதனால் முன்னாடி மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்கேயும் கொஞ்சம் அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. நம்ம கொஞ்சமாக வாங்குறதுனால அது மாதிரி தான் சொல்லுவாங்க. பார்ப்போம் எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. எவ்வளோங்க போல இது? 60 ரூபா. பச்சாலை எவ்வளோ? 50. பச்சாலை 50. 1 கிலோ கொடுங்க. 1 கிலோ. கொடுத்து 50 ரூபாய்க்கு வருது. அது என்ன ரேட்டுக்கு நான் கொடுக்குறீங்க? கிலோ 60 ரூபா. பச்சை வாழை கிலோ 50 ரூபா வாங்கியாச்சு. ஓரளவுக்கு பரவாயில்ல தான். 40 ரூபா வேறு இடத்துல வாங்கியிருந்தா
ஆனால் அவங்களாம் கடை போல் ரேட் ஏறிடுச்சு போல். ஆஹா ஓகே ஓகே பஸ்ஸு வந்துச்சோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு பழம் வாங்கினேன், ரசத்தாலையா என்னன்னு தெரியல. அது 60 ரூபா கிலோ. ஓகே தான், 110 ரூபா ஆச்சு. ஆனால் இதே பழம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக குப்பம் போயிருந்தோம். குப்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராஜா பஸ் வந்துடுச்சு, ஓடுறான். தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு 34 மாதிரியே தெரிஞ்சிச்சு. ஆனால் அது 24 போகிற பஸ் 24. ஏன்னா 34 தான் நம்மளுக்கு கடைசி பஸ்ஸு. ரீசெண்டாக குப்பம் போயிருந்தோம். குப்பத்தில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வாழைப்பழம் ரொம்ப ரேட்டு கம்மி, ஆந்திரா குப்பம். ஆனால் இப்போல்லாம் அங்கே தான் டபுள் மடங்காக ரேட்டு. பச்சை வாழை கிலோ 80 ரூபா, கிலோ 80 ரூபா பச்சை வாழை. இந்த ரசத்தாளி பூவாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 150 ரூபா 160 ரூபானாங்க. வாழைப்பழம் ரேட்டு சொல்லியானாக்க ஆப்பிள் ஆரஞ்சு ரேட்டை சொல்லிட்டு இருக்கு அப்படின்ட்டு வேறு வழியில் ஒரு 1/2 கிலோ தேவைப்பட்டது, 1 கிலோவே வாங்கிட்டோம். 80 ரூபா கொடுத்து வாங்கினா பச்சை வாழை. இங்கே 50 ரூபா கிலோ. இப்படி நினச்சிக்கிட்டேன். ஒரு காலத்தில் குப்பத்துலலாம் ரேட்டு கம்மி, ரொம்ப சீப்பாக இருக்கும். அங்கே போனாங்க வாழைப்பழம் வாங்காத யாருமே வர மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரொம்ப ஃபுல்லாக டிமாண்ட் ஆகிடுச்சு. நம்ம ஊர்லேயே ஓரளவுக்கு பரவாயில்ல, கிருஷ்ணகிரிலேயே ஓரளவுக்கு பரவாயில்ல. 50 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்கிது. ஒரு சில டைமில் கொஞ்சம் விலை மலிவாக இருக்கிற டைமில் கிலோ 3 கிலோ 100 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் ரேட்டு கூட தான் போல், 50 ரூபா கிலோ. ஓகே, நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிறோம், யாருமே இல்லை, நம்ம ஊருக்காரங்க எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக போகிற பஸ்ஸு போயிடுச்சு. 35 போவோம், 59 போவோம். ஆனால் இப்போ நம்ம டைம் எவ்வளோ தெரியுமா? 9:50. 47 நேற்று போனோம், 47 கூட இன்றைக்கி கிடைக்காது. அதனால் இன்றைக்கி 34 தான் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கடைசி வண்டி நம்ம ஊருக்கு ஏரியாச்சு பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருப்பாங்க. அவ்வளோதான் இருப்பாங்க மக்கள். கடைசி பஸ் 34 எவ்வளோதான் டோட்டலாகவே இருப்பாங்க. ஸோ பஸ்ஸு அன்னைக்கு கிடைச்சிருச்சு. டைம் எவ்வளோ? கரெக்டாக 10 மணி. கடைசி பஸ்ஸுங்க. இவ்வளோதான் கூட்டம் இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா 10 பேர் கூட இல்லை. இந்த 10 பேர்லாம் 4-5 ஊர் இருப்பாங்க. அப்போ எவ்வளோ நேரத்துக்கு போய் சேரலாம்? 10:30 போயிடலாம்னு நினைக்கிறேன். 10:30 நம்ம நேட்டிவ் போயிடலாம். பிஆர்டி ரீச் ஆகிட்டோம். காலையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரத்துக்கு போனோம்? கரெக்டாக இங்கேயே 7:30 மணி பஸ்ஸே இருந்து கரெக்டாக எவ்வளோ நேரத்துக்கு ரீச் ஆகிருக்கோம்னா 10:21 20 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கிறோம் நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து. ஓகே, அடுத்த விழாக்கள் வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், எல்லோரும் தூங்குங்க.